கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்பதாக. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது பழமொழி. அப்படி என்றால் உணவிற்கு உப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளாகி நம்மையும் தேவன் இவ்வுலகத்திற்கு உப்பாக வைத்திருக்கிறார். அதிக செலவுகள் செய்து தயாரிக்கும் உணவில் கூட சிறிது உப்பு போட்டால்தான் அவ்வுணவிற்கான சுவை கூடும். அதுபோலதான் இவ்வுலகில் வாழும் கிறிஸ்தவர்கள் சிறு எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் மூலமாக பெருமளவில் வாழும் மக்கள் மத்தியில் உன்னதமான ரட்சிப்பை கொண்டு வர முடியும். உணவை கெட்டு போகாமல் காக்கும் தன்மை உப்பிற்கு உண்டு. அதுபோல திருச்சபை உயிர் துடிப்போடு செயல்படும் போது அது அகில உலகையும் பாதுகாக்கும். உப்பு கடல் நீரிலிருந்து பிரிக்கப்படுவது போல தேவ பிள்ளைகள் உலகத்தின் அஸ்தத்திலிருந்து பிரிந்து வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருமுறை ஒரு தாயார் ஊழியர் ஒருவரிடம் தேவன் தமது பிள்ளைகளை மிகவும் மலிவான உப்போடு ஏன் ஒப்பிட்டு கூறுகிறார்? தமது பிள்ளைகளை வைரம், தங்கம் போன்றவைகளுக்கு நிகராக ஒப்பிட்டிருக்கலாமே என்று. இதே கேள்வி இன்று பலர் மத்தியில் இருக்கலாம். உண்மையில் உப்புக்கு நிகராக எந்த ஒரு பொருளையும் நாம் உபயோகிக்கவே முடியாது. சர்க்கரைக்கு பதில் வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவற்றை உபயோகிக்கலாம். மின்சாரம் இல்லை என்றால் இன்வெர்டர், விளக்கு, மெழுகுவர்த்தி போன்ற ஒளித்தரும் பொருட்களை நாம் உபயோகப்படுத்த முடியும். ஆனால் எந்த ஒரு பொருளையும் உப்புக்கு நிகராக உபயோகப்படுத்த முடியாது. அனந்த ஞானமுள்ள தேவன் தனித்தன்மை வாய்ந்த உப்பையே தம் பிள்ளைகளுக்கு ஒப்புமைப்படுத்துகிறார். தண்ணீருக்காக மாநிலங்கள் மத்தியிலே, ஊர்களுக்கு நடுவே எத்தனையோ சண்டைகள் வருகிறது. பூமியிலே 2 பாகமாக உள்ள கடல் நீரை நல்ல தண்ணீராக நம் தேவன் படைத்திருக்கலாமே என்றார் ஒருவர். உலக அசுத்தங்களும் கழிவுகளும் நதிகள் மூலம் கடலில் தான் போய் சென்று சேர்கிறது. ஆனால் பாருங்கள், கழிவுகளின் விஷத்தன்மையால் கடல் நீர் துர்நாற்றம் வீசுவதில்லை. ஒருவேளை கடல் நீர் நல்ல தண்ணீராக இருந்திருந்தால் துர்நாற்றமாக மாறியிருக்கும். உலக சுகாதாரத்தை பாதுகாக்கும் உப்பு போல நாமும் எல்லா காரியங்களிலும் சாரம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சாரமுள்ள உப்பின் தன்மையை பார்த்தீர்களா? அதே வேளையில் இந்த உப்பு நாள் கணக்கை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் தன் சாரத்தன்மையை இழந்துவிடும். அதை வெளியே கொட்டப்படுவதற்கும் குப்பையில் எரியவும் தான் வேண்டும். உப்பாகிய உங்களிடம் சாரம் உள்ளதா? உங்கள் சந்ததியாரை கர்த்தருக்காய் வளர்த்து அவர்கள் ஆத்துமாக்களை பாதுகாக்கிறீர்களா? உலக அசுத்தங்களுக்கு விலகி ஓடி விசுவாசியை சாட்சியை காத்துக் கொள்கிறோமா? அல்லது தேவன் தந்த அனைத்து தாளந்துகளையும் கிருபையையும் உபயோகமின்றி வைத்து காலப்போக்கில் சாரத்தன்மை இழந்து விடுகிறோமா? சற்று சிந்தித்து பார்த்து மனம் திரும்புவோம். உலகிற்கு உப்பாய் நாம் மாற வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. தேவனே, இந்த உலகில் நீர் எங்களை உப்பாக வைத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. மற்ற எந்த பொருளுக்கும் மாற்று பொருள் இருந்தாலும் உப்பிற்கு மாற்று பொருள் இல்லாததாக தனித்தன்மை வாய்ந்ததாக இருப்பது போல கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் இவ்வுலகிற்கு சுவை சேர்க்கிறவர்களாக அநேகருக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களின் ரட்சியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.